இல்லை பிரியாணி மேன் மாதிரி லைவ்ல சூசைட் பண்ணாதான் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னா நான் அதையும் பண்ண ரெடியாக தான்டா இருக்கேன். ஒரு நிமிஷம். நட்பே இருக்கு மற்றதெல்லாம் எதுக்கு, கடவுள் தந்த வரம் உனக்கு, நண்பன் இருக்கான் உயிரைத்தான் கொடுப்பான், இனிமே உனக்கு பயம் எதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் நம்மளை பின்னாடி குத்திட்டான். அந்த சாங்கை அப்படியே வச்சதுனாலயா இல்ல வேற ஏதாவது ரீசனா என்னன்னு எனக்கு தெரியல, யூடியூப் அந்த வீடியோல ஆடை கட் பண்ணிட்டான். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏன் இத்தனை நாள் வீடியோ போடல, நம்ம யூடியூப் சேனல்ல என்ன பிரச்சனை அதை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. சொல்றேன். நீங்க பிளாஷ்பேக்ல பார்த்த மாதிரி ஒரு பர்டிகுலர் வீடியோவுக்கு ஆடை கட் பண்ணதுக்கே நான் வந்து அவ்வளோ ஃபீல் பண்ணேன். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூப்பை வந்து நான் ஒரு யூடியூபா பார்க்கல, நான் வந்து ஒரு கூட பிறக்காத தம்பியாவோ அண்ணனாவோ அதையும் தாண்டி ஒரு ஃப்ரெண்டா பார்த்தேன். ஆனா அவன் முதுகுல குத்துனதுக்கே நான் அவ்வளோ ஃபீல் பண்ணேன். அதையும் தாண்டி யூடியூப் என் நெஞ்சிலேயே குத்திட்டான். என்னன்னா, மே மாசம் எங்க ஊர்ல நோம்பி நடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால ஒரு 10 நாள் வந்து என்னால வீடியோ எதுவும் போட முடியல. நான் வந்து வேணும்னே போட முடியல, அந்த ஃபங்க்ஷன் பிஸியில என்னால வந்து வீடியோ போட முடியல. சரி, ஓகே, 10 நாள் வீடியோ போடாம இருக்கமே, ஏதோ ஒரு பேருக்குன்னு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, என்னோட பழைய சேனல்ல இருக்க வீடியோவை தூக்கி இப்ப இந்த நீங்க பார்த்துட்டு இருக்க சேனல் வந்து அப்படியே போட்டுட்டேன். அது யாரும் இல்ல இதுல யாரு அந்த கிளைமாக்ஸ் தூக்கில போடு. திடீர்னு ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போட்டான். கேஸ் மீன்ஸ் அந்த காப்பி ஸ்ட்ரைக் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரைக் அடிச்சு விட்டாங்க. ஆனா வந்து இப்ப அது பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் மானிட்டைசேஷன் பேஜ்ல போய் பாக்குறேன், எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் தலை சுத்திருச்சு. எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திருச்சு. என்னன்னா, இதுக்கு முன்னாடி வச்சிருந்த அந்த வாட்ச் ஹவர்ஸ் அப்புறம் மானிட்டைசேஷன் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பேஜ் இருக்கும்ல, அந்த மாதிரியே அந்த ஃபார்மேட்லயே இல்லை. என்ன அப்படின்னா, இங்க காட்டுற மாதிரிங்க இந்த மாதிரி தான் வந்து இது இருந்துச்சு, பேஜ் இருந்துச்சு. எனக்கு பார்த்துட்டு ஷாக் ஆயிடுச்சு, ஒண்ணுமே புரியல. அப்புறம் யூடியூப்ல போயிட்டு என்னடா இது என்ன நடந்துட்டுன்னே புரியலன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பாக்குறேன். அப்பதான் எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வர மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு. என்னன்னு பார்த்தா, இந்த மாதிரி ரீயூஸ்டு கண்டென்ட் இது பண்ணா மானிட்டைசேஷன் வந்து கட் பண்ணிடுவாங்களாமா. ஆமா, என் சேனலுக்கு வந்து அந்த டைம்ல வந்து மானிட்டைசேஷன் கட் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு என்ன அப்படின்னா, அப்பீல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி அதாவது ரீயூஸ்டு கண்டென்ட் இல்லாம நான் வந்து ப்ராப்பரா தான் வீடியோ போட்டிருக்கேன், உங்க சைட்ல தான் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் கிட்ட நம்ம சொல்றது. இந்த மாதிரி உங்க சைடு தான் அது என்னன்னு செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து அந்த ரீயூஸ்டு கண்டென்ட் பிரச்சனை வந்து தீர்த்துட்டு என்னோட மானிட்டைசேஷன் பேஜ் வந்து பழையபடி அப்படின்ச்சு அந்த மாதிரி வரணும் அப்படின்றக்காக அந்த அப்பீல் பண்ணுவாங்க. ஓகேங்களா, நான் அதுல வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த அப்பீல் நம்ம பண்ண போறதுக்கு முன்னாடி ரீயூஸ்டு கண்டென்ட் யூஸ் பண்ணாலுமே எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்ப ரீயூஸ்டு கண்டென்ட்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஏன் சொல்றேன்னா, நீங்க ஒரு யூடியூபரா இருந்த அப்படின்னா நீ வந்து நாளைக்கு அந்த சிக்கல்ல மாட்டிக்க கூடாது. ஏன்னா வந்து நான் இத்தனை நாள் வீடியோ போட முடியாம போயிருச்சு, இத்தனை நாள் வீடியோ போட்டாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நம்ம சேனல் இருந்துச்சு. அதுக்கு நான் அப்புறம் வர்றேன், என்ன நல்லா கேட்டுக்க. என்னன்னா, ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படின்னா வேற ஒரு யூடியூபர் இல்ல வேற ஒரு இன்ஸ்டாகிராம்ல அவங்களோட வீடியோஸ் போட்டிருப்பாங்களா, அவங்க வீடியோவை எடுத்து அப்படியே நீ ஒன் சேனல்ல போட்ட அப்படின்னா அது வந்து ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு ஸ்ட்ரைக் அடிச்சு விட்டுருவாங்க. ஆனா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் சரி நம்ம சேனல் தானே, அதில் வந்து நம்ம ஃபேஸ் இருக்கு அப்படி இதை வந்து நான் பெரிய விஷயமா எடுத்துக்கல. ஓகே, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த மாதிரி அதை டெலீட் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு நினைச்சு நான் அசால்ட்டா போட்டு விட்டேன். ஆனா என்னோட அந்த அசால்ட் புத்தி தான் என்ன சொல்றது, கோளாறான ஐடியா வந்து என்ன பண்ணுச்சுன்னா, இத்தனை நாள் வீடியோ போட விடாம பண்ணிருச்சு. என்னன்னா, என்னோட வேற யூடியூப் சேனல் இருக்க வீடியோ டவுன்லோட் பண்ணி நான் வந்து போட்டேன்னா அது மெயின் வீடியோலாம் கிடையாது, 3 ஷார்ட்ஸ் வீடியோ தான் போட்டேன். ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படின்னு அடிச்சு விட்டாங்க. அப்புறம் சரி இது என்ன பண்ண, ஓகே அப்பீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒரு யூடியூப் சேனல்ல போய் பாக்குறேன். அக்கா அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க பேர் அக்காலாம் கிடையாது, அக்கான்னு ஒரு அக்கா இருக்கிறாங்க. யூடியூப்ல வீடியோ போடுவாங்க. அவங்க வந்து எந்த மாதிரி அக்கானா, நீ வந்து இந்த டெய்லர் அக்கா, ஜிம் அக்கா, அப்புறம் யாரு கோடிங் அக்கா, டிவோஷனல் அக்கா, அந்த மாதிரிலாம் கிடையாது. அவங்க ஒரு அக்கா ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் எப்படி ப்ராப்பரா ஓப்பன் பண்றது, இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்றது, அந்த மாதிரி ஒரு டெக், அது என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, அந்த மாதிரி சேனலை அந்த மாதிரி ஒரு சேனல் வச்சிருக்காங்க. நான் வந்து யூடியூப் ஓப்பன் பண்றப்போ அவங்க வீடியோ பார்த்து தான் ஓப்பன் பண்ணேன். ப்ராப்பரா இதெல்லாம் கொடுக்கணும், வெரிஃபிகேஷன்லாம் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்க வீடியோ தான் பார்த்து பண்ணேன். ஓகே, இந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் நம்ம அக்காட்டே போவோமே அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்க்குறேன். என்னன்னா, அந்த வீடியோவில் வந்து அவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்லாமல் விட்டுட்டாங்களா இல்லை நான் வந்து கரெக்டாக கவனிக்கல என்னன்னு தெரியல. நான் வந்து அந்த ரீயூஸ்டு கண்டென்ட் இருக்குல்ல,
அதை வந்து டெலீட் பண்ணாம அதுல வந்து ஒரு எடிட்டிங் சேஞ்ச் பண்ணாம இல்ல வந்து அதெல்லாம் டெலீட் பண்ணாம தான் அப்பீல் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா, இந்த தப்பெல்லாம் நீங்க பண்ணிடக்கூடாது. அதனாலதான் நான் சொல்றேன் அப்பீல் வந்து கொடுக்கணும். நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியல, மானிட்டைசேஷன் பேஜே வந்து காணாம போயிருச்சு. அது வேற மாதிரி காட்டுது. எனக்கு பயத்துல என்ன பண்றேன்னு தெரியாம ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ இப்பவே டெலீட் பண்ணிடணும், டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போய் டெலீட் பண்ணி விட்டேன். சரி ஓகே, டெலீட் பண்ணிட்டு அப்பீல் பண்ணோம் அப்படின்னா நான் என்ன நினைச்சேன்னா அந்த வீடியோவே நம்ம சேனல்ல இல்ல, அதனால வந்து அந்த பிரச்சனை தீர்ந்து மானிட்டைசேஷன் திரும்ப நமக்கு வந்துடும் அப்படின்னு நினைச்சு பண்ணேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது அது வந்து அந்த டெலிட்டோ எடிட்டோ எதுவும் பண்ணாம அந்த அப்பீல் இது பண்ணியிருந்தா வித்தின் 24 ஹவர்ஸ்லயோ 1 மந்த்லயோ வந்து மானிட்டைசேஷன் பேஜ் வந்து பழையபடி வந்திருக்கும். நானும் ரெகுலரா வீடியோ போட்டிருக்கேன். பயத்துல டெலீட் பண்ணி விட்டுட்டு அப்பீல் பண்ணதுங்காட்டுக்கு என்னன்ட்டாங்கன்னா நீ வந்து 90 நாளுக்கு வீடியோவே போடக்கூடாது, அதாவது போடலாம், போட்டாலும் அதுக்கு ஆடு வராது, போட்டாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அதனால 90 நாள் மூடிட்டு வீட்டுல உட்கார்றா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை பண்ணி விட்டாங்க. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம சேனல்ல பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து தீர்ந்துருச்சு. எனக்கு வந்து மிகப்பெரிய பயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கஷ்டப்பட்டு வீடியோஸ்லாம் போட்டு 4000 வாட்ச் ஹவர்ஸ் கொண்டு வந்து 1K சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வந்து மானிட்டைசேஷன் பண்ணல, அது ஒரு வேளை போயிருமோன்னு சொல்லிட்டு எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. இது வந்து செகண்ட் ஹார்ட் அட்டாக். எனக்கு என்னன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படியே தான் இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். மானிட்டைசேஷன் பேஜ் வந்து டக்குன்னு இதாயிருச்சுல, திடீர்னு இப்போ அந்த 90 நாள் கழிச்சு நம்ம வந்து ரீஅப்ளை பண்றப்ப 90 நாள் கழிச்சு தான் ரீஅப்ளை பண்ண முடியும். ரீஅப்ளை பண்ணதுக்கு அப்புறம் மானிட்டைசேஷன் பேஜ்ல வந்து பழையபடி மறுபடியும் வாட்ச் ஹவர்ஸ் வந்து 4000 கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு வைங்களேன். என்ன பண்ணியிருப்பேன்னு எனக்கே தெரியல. நக்கு இருந்தாலும் இந்த 90 நாள்ல நான் வந்து யூடியூப்ல வீடியோஸ் போட்டாலும் அதுக்கு ஆடு வராதுன்னு தெரிஞ்சே உங்களை என்டர்டெயின் பண்றதுக்காக, அதாவது உன் மூஞ்சியில இருக்க சிரிப்புக்காக நான் வந்து உனக்காக 2-3 வீடியோ போட்டேன். அதுதான் வந்து அந்த செக்ஸி பிராங்க் இந்த வேர்ல்டுன்னு அந்த இன்னொன்று ஏதோ பிராங்க் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் டியர் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து என்ன பிரச்சனைன்னு அதில் சொல்ல இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன்னு சொன்னால் அதுதான் இந்த வீடியோ. அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் சொல்கிறேங்க, இந்த மாதிரி கொஞ்சம் மானிட்டைசேஷன் பிரச்சனை போயிட்டு இருக்கு, அல்காரிதம் ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு, அதனால வந்து நான் வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நான் அது அட்லீஸ்ட் என்னதான் நடந்துச்சுன்னாவது சொல்லுவோம் அப்படின்றதுக்காக தான் அந்த வீடியோலாம் போட்டேன். அதுதான் சொல்கிறேன், சேனலில் வீடியோ போட்டால் பிரயோஜனமே இல்லை அப்படின்னாலும் உனக்காக தான்டா இதெல்லாம் பண்ணேன், சப்ஸ்கிரைப் பண்ணு. நீ பண்ணியிருப்பன்னு தெரியும், உன் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேருக்கு ஷேர் பண்ணி அவனையும் பண்ண சொல்லு. ஏன்டா யூடியூப் ரீயூஸ்டு கண்டென்ட் யூஸ் பண்றது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. இருந்தாலும் அதாவது இப்போ ரீயூஸ்டு கண்டென்ட் நம்ம யூஸ் பண்ணாலும் வேற யாராச்சோட வீடியோ நான் சொன்ன மாதிரி வந்து வேற யூடியூப் சேனல் இன்ஸ்டாகிராமில் இருக்க வீடியோ எடுத்து அப்படியே போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இடையில இந்த மாதிரி பேசுகிற மாதிரியோ இல்லை இடையில வந்து நம்மளோட வாய்ஸ் வர்ற மாதிரியோ அந்த மாதிரி இன்புட் வந்து ஆட் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது வந்து ரீயூஸ்டு கண்டென்ட் ஆகாது, உங்களோட ஓன் கண்டென்ட் மாதிரி வந்துடும். ஆனால் நான் பண்ண ஆனால் என்னன்னு தெரியுமா, என்னோட ஓல்டு சேனல்ல போட்ட காமெடி வீடியோவை அந்த ஒரு ஷார்ட்ஸ் தான் 3 ஷார்ட்ஸ் அதை தூக்கி அப்படியே எந்த இதுவும் பண்ணாம இதுல போட்டுட்டு சரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் வந்து பெருசா யோசிக்கல. ஏன்னா இந்த ரீயூஸ்டு கண்டென்ட்ன்ற பிரச்சனை இப்பதான் வந்திருக்குது, முதல்ல எல்லாம் இல்ல. சரி அது என்ன வாரண்ட் போட்டு ரீயூஸ்டு கண்டென்ட்னா அது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல போறாங்க அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட் மயிரா நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அப்படியே போட்டு விட்டேன். வச்சானா எனக்கு ஆப்பு யூடியூப் சாம்பார் ஆப்பு எனக்கு. டே யூடியூப் நான் தெரியாம தான் கேட்குறேன். இப்போ வந்து இந்த சேனல்ல என்னோட மூஞ்சி வந்து உனக்கு எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியும். இப்போ மனுஷங்கன்னா கூட மூஞ்ச மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த சேனல்ல என்னோட மூஞ்சி என் முகரக்கட்டை எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. அதே மாதிரி நான் ஒரு வேற சேனல்ல இருந்து எடுத்து வீடியோ போட்டாலும் அதில் இருக்கிறது நான் தான். என்னடா ஏஏஏ அது இதுன்னு டிஐஏஜின்னு எங்கேயோ போயிட்டு இருக்கு, யூடியூப்னு அப்டேட் ஆகாமே இருக்கிறேன். வேற இதுல இருந்து நான் போட்டாலும் என்னோட மூஞ்சி இந்த சேனல்ல இருக்கவனோட மூஞ்சி தான் அந்த வீடியோலயும் இருக்குது. அதனால அது ரீயூஸ்டு கண்டென்ட்டா எல்லாம் இருக்காது. இவன் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கண்டுபிடிக்க தெரியாதா? ஏன்டா மனுஷங்களே கண்டுபிடிக்கிறாங்க. வேணாம் இந்த மாதிரிலாம் ஏதாவது யூடியூப் திட்டி போட்டோம்னா மறுபடியும் வந்து ஏதாவது என்னை திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. என்ன நினைச்சா எனக்கே சிரிப்பா வருது. இந்த மாதிரி ஏஐ ஜென்ரேட் அந்த இது அதெல்லாம் சொல்றீங்களா? அப்ப அந்த வீடியோ வந்து நான் ரிவ்யூஸ் கண்டென்ட் ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா அந்த வீடியோவில் நான் தான் இருக்கிறேன், இந்த மூஞ்சி தான் வந்து அங்கேயும் இருக்குது, அதனால அவன் தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னு கூட உனக்கு தெரியாதா? நான் தூங்கிட்டேன், பார்க்கல, இப்போதான் எந்திரிச்சு. அப்படியா? அது என்ன பண்ணுறேன், நான் இப்போதான் எந்திரிச்சு வந்தேன்.
இதெல்லாம் கூட விடுங்க கைஸ். இதுல வந்து சிரிப்பான சரியான காமெடியான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த நம்ம வந்து அப்பீல் பண்றோம்ல, அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு வீடியோ எடுத்து வேற போட்டு அதை பிரைவேட்ல வச்சுக்கணுமாமா. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி என் சேனல்ல வந்து நான் வந்து எல்லாமே கரெக்டா ப்ராப்பரா தான் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி வந்து எந்த தப்பு பண்ணல, ஆனா நீ வந்து அதென்ன ரீயூஸ்டு கண்டென்ட்னு சொல்லி இருக்கிற, ஸ்ட்ரைக் அடிச்சு விட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வேற எடுத்து போட்டு அதுக்கப்புறம் அப்பீல் பண்ணுமாமா. அது ஆக்சுவலா வந்து டெலிட் பண்ணாலும் பண்ணாட்டியும் என்ன சொல்றது, இந்த மாதிரி ஒரு வீடியோ ஒருவேளை சப்போஸ் வந்து நம்ம மேல தப்பு இருந்துச்சுன்னா நான் பண்ணது தப்பு தான், இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரைக் வந்து எடுத்துட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பண்ணணும். இல்லை அப்படின்னா நான் அந்த மாதிரிலாம் போடவே இல்லைங்க, நீ உங்க சைடு தான் தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சண்டை கட்டுற மாதிரி ஒரு வீடியோ போடணும். ஆனா என் கொடுமை என்ன ஆயிடுச்சுன்னா, நான் வேற அவசரப்பட்டு வீடியோ டெலிட் பண்ணிட்டேன்னா இப்போ வந்து நான் அந்த மாதிரி வீடியோ போட்டது தப்பு தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த வீடியோவே அங்க இல்லை, டெலிட் பண்ணிட்டேன். வேற என்ன வழி? இல்லைங்க நான் வந்து என்ன சொல்றது, நான் பண்ணது வந்து கரெக்டு தான், நான் வந்து கரெக்டாக ப்ராப்பராக தான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன், உன் மேலே தான் தப்பு அப்படின்ற மாதிரி வீடியோ போடணுமா? ஸோ வேற வழி இல்லாமல் அந்த வீடியோ போட வேண்டியதாச்சு. அந்த வீடியோலாம் பார்த்தா எனக்கே சரியான சிரிப்பா இருக்குது. எவ்வளவு ஜாலியா சுத்திட்டு இருந்தேன் நான், அது யூடியூப்ல என்ன ஒரு ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தேன், என்ன போய் இப்படி கெஞ்ச விட்டியாடா அப்படின்ற மாதிரி தான் அந்த வீடியோ. அந்த வீடியோ ஒரு நிமிஷம் பாட்டுவாங்க. யூடியூப் மை சேனல் நேம் இஸ் ஹரி ஸ்டாக். இந்த சேனல்ல நான் ரீயூஸ்டு கண்டென்ட் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்டி ஸ்டுடியோ எனக்கு மானிடைசேஷன் பேஜ்ல எனக்கு தெரிஞ்சு நான் வந்து வேற சேனல் இருக்க வீடியோ எடுத்து என்னோட சேனல் அப்லோட் பண்ணதோ இல்ல வந்து வேற காப்பி வரக்கூடிய சாங்ஸோ வந்து எதுவுமே என்னோட சேனல் அப்லோட் பண்ணவே இல்லை, எல்லாமே என்னோட ஓன் கண்டென்ட் போட்டுருக்கேன். இருந்தாலும் ஒய்டி ஸ்டுடியோல மானிடைசேஷன் பேஜ்ல இந்த மாதிரி வந்து ரீயூஸ்டு கண்டென்ட் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து அது மட்டும் இல்லாம எனக்கு வந்து மெயிலும் பிரச்சனை வந்து யூஸ் கண்டென்ட் பண்ணி மெயில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு என் சேனல்ல நான் போட்ட எல்லா வீடியோஸுமே என்னோட ஓன் கண்டென்ட் தான், யூஸ் கண்டென்ட் கிடையாது. சோ நீங்க ஒரு டைம் செக் பண்ணி பார்த்து அது யூஸ் கண்டென்ட் இருக்கா இல்லையா என்ன செக் பண்ணி பார்த்து இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஒரு ரிக்வெஸ்டா கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. இதுல நான் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா, என்னன்னா வந்து நான் என் மேலதான் 100% தப்பு இருக்குது. ரீயூஸ்டு கண்டென்ட் நான் தான் யூஸ் பண்ணேன், அதை டெலிட் வேற பண்ணிட்டேன். வேற வழி இல்லாம தலையெழுத்துன்னு சொல்லிட்டு நான் தப்பே பண்ணல ஐயா, நான் இல்லைங்கய்யா, நான் வந்து மதன்கய்யா, எங்க அண்ணன் மன்மதன் ஒருத்தர் இருக்கு, அவன் தாங்க தப்பு பண்ணான், நான் இல்லைங்க அப்படின்ற மாதிரி என் மேலதான் தப்பு இருக்குன்னு தெரிஞ்சு வேற வழி இல்லாம தலையெழுத்துன்னு சொல்லிட்டு என் மேல தப்பு இல்லை, யூடியூப் டே உன் மேலதான்டா தப்பு அப்படின்ற மாதிரி வீடியோ போட வேண்டியதா போச்சு. அதை பார்த்து எச்சா கடுப்பான யூடியூப் தான் வந்து அதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு 90 நாள் நீ வந்து வீடியோ போடக்கூடாது, வீட்டுல உட்கார் உட்கார்றா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஆனா யூடியூப் நான் தனியா கவனிச்சுக்கிறேன்டா, நான் வந்து டெய்லி சாப்பிட்றனோ நல்லா தூங்குறனோ இல்லையோ உனக்காக நான் டெய்லி யூடியூப்ல வந்து வீடியோவா போட்டு தள்ளனேன்டா. அது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் பிடிச்சிருந்துச்சு, உனக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லி ஒரு 2-3 வீடியோல ப்ரொமோட்லாம் நீயே ஆட்டோமேட்டிக்கா அல்காரிதம் பூஸ்ட் பண்ணியாடா. கடைசியில எல்லாத்தையும் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய துரோகத்தையும் நீயே பண்ணிட்டியாடா. சரி ஓகே, முடிஞ்சு போச்சு. இதனால தான் இத்தனை நாள் நம்ம சேனல்ல வீடியோ போடல. இந்த வீடியோ மேக் பண்ண காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீ வந்து ஒரு யூடியூபரா இருக்குன்னு வைக்க, நீ வந்து இந்த தப்பை தயவு செஞ்சு பண்ணிடாதான். நான் சொன்னது வந்து கிளியரா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இந்த ஒரு பிரச்சனை தான் இருந்துச்சு, இது வந்து இப்ப சால்வ் ஆயிருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இதை விட டிப்ரெஷனான விஷயம் என்னன்னா, நீங்க ஏன்டா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க? நான் நேற்று வீடியோ சொன்ன மாதிரி வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்றீங்க, அதை ஷேர் பண்றீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல, கமெண்ட்லாம் நிறைய பேர் பண்றீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணவே மாட்டீங்க. இதுதான்டா மிகப்பெரிய ஒரு தலைவலி குடைச்சலா இருக்குது. இத்தனை நாள்ல சேனல் மானிட்டைசேஷன் வந்து கட்டில இருந்தப்போ நான் வீடியோ போட்டேன்னா யாரு? உனக்காக. நான் வந்து என்ன சொல்றது, உன்னோட மூஞ்சில இருக்க அந்த சிரிப்புக்காக, உன்னை என்டர்டெயின் பண்ணுக்காக சேனலே ஓபன் பண்ண, அதுக்காக தான் வீடியோ போட்டேன். ஆனா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டேறியடா. சேனல்ல வந்து பாக்குறீங்க, வியூஸ் வருது, இந்த மாதிரி கமெண்ட் பண்றீங்க, லைக் பண்றீங்க, போயிடுறீங்க, எவனும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. வர்றீங்க பாக்குறீங்க ரிப்பீட், வர்றீங்க பாக்குறீங்க கமெண்ட் பண்றீங்க ரிப்பீட், வர்றீங்க பாக்குறீங்க ரிப்பீட். ஏன்டா சப்ஸ்கிரைப் பண்ணாதான்டா எனக்கு ஒரு ஆறுதலா இருக்கும், ஒரு மோட்டிவேஷனா, ஒரு வெறி வரும், நிறைய வீடியோஸ் போட முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா, சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா. இல்ல பிரியாணி மேன் மாதிரி லைவ்ல சூசைட் பண்ணாதான் நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னா நான் அதையும் பண்ண ரெடியா தான்டா இருக்கேன். ஒரு நிமிஷம். வேணாம்டா, 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 வேணாம்டா. ஏப்ரல் ஃபூல். ஏன்டா சூசைட் பண்ணி சாவறதுக்கு நான் என்ன சைக்கோவா? லைஃப்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த மாதிரி ஒரு முடிவு மட்டும் எடுத்துடவே கூடாது. தளபதி விஜய் சொன்ன மாதிரி எதிரில் வர்றவனோட எமனையே வந்து ஃபேஸ் பண்ற, எதிரில் வர்ற எமனையே ஃபேஸ் பண்ண துணிஞ்சிட்டேன், உன்னோட பிரச்சனையை ஃபேஸ் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி வந்து நம்ம பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணி உடச்சு மேலே வரணும். இப்ப சில பேர் நினைப்பாங்க, இவன் பாரு பண்றதையும் பண்ணிட்டு இப்படி அட்வைஸ் வேற பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. பாய், லவ் யூ. Down the street
ராஜா